ஜீவனுள்ள பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை நேரத்துல நீர் எங்கள் மத்தியிலே வாரும், எங்களோடு கூட பேசுங்க, எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க. உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு என்னுடைய நன்றிகளை இந்த காலை நேரத்தில் செலுத்துகிறேன். ஆண்டவர் செய்து கொண்ட எல்லா நன்மைகளுக்காக நாம் அனைவருமே ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் சபை குரு ஐயா அவர்களுக்கும், சபை சங்கத்தினருக்கும், சபையார் அனைவருக்குமே என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில திருத்துவ பண்டிகைக்கு பிந்தின 4ஆம் ஞாயிறாகிய இந்த நாளுக்காக எடுத்துக்கொண்ட சுவிசேஷ பாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்டோம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 36 42 வசனங்கள் முடிய, ரோமர் 14:7-14 யோவான் 8:1-11 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளில நான் எடுத்த இந்த வசனங்களில பாத்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு அதிகாரத்திலுமே ஆண்டவர் நல்ல ஒரு கருத்துக்களை நமக்கு சொல்லி இருக்கிறார். நம்ம எங்கெங்கயோ கேட்டிருக்கிறோம், எதேதோ கருத்துக்களை கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்ன இந்த கருத்துக்களை நம்ம கேட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப ஒரு பிரமாதமான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் விசுவாசித்தேன். நேற்று நான் படிக்கும் போது இந்த ஒவ்வொரு அதிகாரத்திலுமே ஒரு லிஸ்டே போட ஆரம்பிச்சேன். அப்படி இருக்குது. எடுத்த உடனே லூக்கா 6ஆவது அதிகாரம் 36வது வசனத்துல, ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். அந்த இரக்கம் என்பது ஐயோ பாவம் அப்படின்னு சொல்றதை விட, அந்த இரக்க குணம், உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருந்தது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். இதை நான் சொல்லணும்னே அவசியம் இல்லை. எல்லாருக்குள்ளவும் ஒரு அழகான ஒரு கருத்து ஆண்டவர் இதை நம்மளுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். எல்லாருக்குள்ளவும் அந்த இரக்க குணம் இருந்தாலே இந்த உலகத்துல எல்லாருமே நல்லா இருப்போம். சோ ஆண்டவர் இதை தொடங்கிட்டு இரக்கமுள்ளவர்கள், அதாவது இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களா என்று தொடங்கிட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா மற்றவர்களை குற்றவாளி என்று நான் ஒரு லிஸ்ட் போட்டு பார்த்தேன். இந்த அதிகாரத்துல எல்லாம் எடுத்து ஒரு லிஸ்ட் போட்டேன். என்னதான் ஆண்டவர் நீங்க சொல்ல விரும்புறீங்க, இதுல என்னென்ன காரியங்களை எங்களுக்கு சொல்றீங்கன்னாக்கா, அந்த 37வது அதிகாரத்துல இருந்து கொஞ்சம் அப்படியே எல்லாருமே லிசன் பண்ணுங்க. என்ன ஆண்டவர் நமக்கு சொல்ற, இந்த வேதத்துல நமக்கு என்ன சொல்லப்படுகிறது என்று. அதுல எப்படி இருக்குன்னா, குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள், மற்றவர்களை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்காதீர்கள், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். 39வது வசனம், குருடனுக்கு குருடன் வழிகாட்டக்கூடுமோ, நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் பிறருடைய கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்கறது என்ன, மாயக்காரனே. இதெல்லாம் ஆண்டவர் பயங்கரமான வார்த்தைகளால இன்னைக்கு நம்மோடு கூட பேசுறாரு. நான் இதை எடுக்கும் போதே, ஆண்டவரே ஆசீர்வாதமான வார்த்தை தானே கேட்பாங்க, இதெல்லாம் எப்படி கொண்டு போய் சொல்றதா? இதான் வாழ்க்கைக்கு முக்கியமே. ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னாக்கா ஆண்டவர் இந்த இடத்துல கூடுகிற ஒவ்வொரு கருத்துமே சூப்பரா இருந்துச்சு. ரோமர் 14வது அதிகாரம் 7-14 வசனங்களை பாத்தீங்கன்னாக்கா, அங்கேயும் ஒரு சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்காதிருப்பையாக, மற்றவர்களை அற்பமா எண்ணாதிருப்பீர்களாக, ஒருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். 13வது வசனத்துல இப்படி இருக்க ஒருவரை ஒருவர் நீங்கள் அன்பாய் நேசிக்கணும்னு சொல்றாரு. ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதம் செய்யக்கூடாது. இந்த காரியங்களை படிக்கும் போது எல்லாமே கர்த்தர் நமக்கு நல்ல காரியங்களை சொல்லி கொடுத்தாரு. எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்றோம்னு தெரியாது. நம்ம ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஆலயத்துக்குள்ள வரோம்னாக்கா நம்ம எப்படி வருகிறோம்? ஏதாவது ஆண்டவர் எனக்கு நான் செய்வாரு, நான் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வரேன், இந்த கருத்தை நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வரேன், என்னுடைய ஜப குறிப்பை நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வரேன், அப்படித்தான் சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட இந்த ஆலயத்துக்குள்ள நம்ம நுழைந்தா நம்மளுக்குள்ள இவ்வளோ குணங்கள் இருக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்பாரா என்ற ஒரு கேள்வியை நான் உங்கள் மத்தியில வைக்கிறேன். அதுல 37வது வசனத்துல, மற்றவங்களை குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள், அப்போது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்களாக, மற்றவர்களை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்காதீர்கள், நீங்களும் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்களாக. எதை செய்யறோமோ அதை செய்யாதீங்க, அது உங்களுக்கு ஏற்படும். இதை செய்யாதீங்க, மற்றவங்களை குற்றவாளிய. இது ரொம்ப கஷ்டம். அப்போ நான் அப்படியே உட்கார்ந்து யோசிச்சு இந்த அதிகாரத்தை நான் யோசிக்கும் போது, நம்ம ஆலயத்துல நேரம் நுழைஞ்ச உடனே நம்ம என்ன பாக்குறோம்? கிராஸ். அந்த கிராஸை தான் நம்ம பாக்குறோம். சோ ஆலயத்துக்குள்ள நம்ம நுழையும் போது இந்த கிராஸையே கடைசி வரைக்கும் முடிகிற வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம்னாக்கா, நம்ம மற்றவங்களை யாருமே குற்றவாளியா நம்ம சுமத்தவே மாட்டோம். கண்டிப்பா நம்ம என்ன பண்றோம், அந்த கண்ணு அங்க போகாது. நம்ம கண்ணு பக்கத்துல போவோம், இந்த சைடு போவோம், அந்த சைடு போவோம், இந்த சைடு போவோம், பார்த்துக்கிட்டே இருப்போம். அதனாலதான் ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள். அதுல எனக்கு ரொம்ப ஹைலைட் ஆன வசனமே இன்னைக்கு, விடுதலை பண்ணுங்கள் அப்பொழுது நீங்கள் விடுதலை பண்ணப்படுவீர்கள்.
நம்மளுக்குள்ள அந்த விடுதலை இல்லைனாக்கா, இதை கடைசியா நான் பேசுறேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு, நம்மளுக்குள்ள அந்த விடுதலை இல்லைனாக்கா நம்ம விடுதலை ஆகவே முடியாது. இன்னைக்கு அநேக தேவைகளோடு நம்ம வருகிறோம். சுகத்திற்காக வருகிறோம், ஆரோக்கியத்துக்காக வருகிறோம், தேவைகளுக்காக வருகிறோம், பிள்ளைகளுக்காக வருகிறோம், பல காரியங்களுக்காக வருகிறோம். ஆனா இன்னமும் நம்மளுடைய வாழ்க்கையில தெரிந்தோ தெரியாமலையோ அது நமக்குள்ள இருக்கிற சுபாவ குணங்களாக இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், எடுத்தோன்னே இல்ல அவங்கதான் செஞ்சிருப்பாங்க, ஏன்னா இது ஏதே தோட்டத்திலே தொடங்கிடுச்சு. எடுத்தோன்னே என்ன பண்றாரு ஆதாம, எனக்கு தெரியாத ஆண்டவரே, நீங்க கொடுத்த ஏவாலதான் இதை செஞ்சாங்க அப்படின்ட்டு மற்றவங்களை குற்றவாளியா நம்ம பார்க்கும்போது அப்போ நமக்கு எப்படி இருக்கும் அத யோசிச்சு பாருங்களேன். அதே மாதிரி கொடுங்கள் உங்களுக்கு அப்போது கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விடும், எல்லாத்துமே அழகா தெளிவாக கர்த்தர் நமக்கு சொல்கிறார். அதுல ரொம்ப என்னன்னாக்கா, அதுல 39வது வசனத்துல குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ, இருவரும் பள்ளத்திலே விழுவார்களே. சோ இந்த குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமானாக்கா, லிட்டரலா அந்த குருடனை பத்தி ஆண்டவர் பேசல. யாருக்கிட்ட இப்படிப்பட்ட குணங்கள் குணாதிசயங்கள் இருக்கிறதோ அவங்க கூட நம்ம போகும்போது நம்மளும் அதே குழியில தான் விழுவோம், நம்மளுக்கு அந்த வியாதி ஒட்டிக்கும். இன்னைக்கு காலையில நான் ஜெபம் பண்ணிட்டு இதை தியானிக்கும் போது எனக்குள்ள வந்த வார்த்தை என்னன்னாக்கா, இந்த மாதிரி காரியங்களை கர்த்தர் இவ்வளவு அழுத்தம் திருத்தமா நமக்கு சொல்லித்தரத்துக்கு காரணமே இப்படிப்பட்ட வியாதிகள் உனக்குள்ள இருக்க வேண்டாம். இது ஒரு வியாதியா தான் நம்ம பார்க்கிறோம். மற்றவங்களை குற்றம் சுமத்திக்கிட்டே இருக்கிறது, மற்றவங்களுடைய வாழ்க்கையை நோண்டிக்கிட்டே இருக்கிறது, எல்லாத்தையுமே. அதே மாதிரி கடைசியா நம்ம பார்க்கிறோம் யோவான் எழுதின சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரம் 1-11 அந்த விபச்சார செய்ய அவங்க என்ன பண்றாங்க, நேரம் கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய தொழிலா மாறுச்சு. யாரு குற்றம் செய்யறா, யாரு பாவம் செய்யறா, யாரு சரியில்லை, இந்த குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கவே ஒரு கூட்டம் இருப்பாங்க. சோ இவங்க என்ன பண்றாங்க, கொண்டு போயிட்டு ஆண்டவர்கிட்ட நிறுத்துறாங்க, கொண்டு போய் நடுவே நிறுத்துறாங்க. வேதம் சொல்லுது அவளை கொண்டு போயிட்டு நடுவே நிறுத்துறாங்க. அவங்க எல்லாம் பாவம் செய்யாதவங்க மாதிரி, ஆண்டவரே இவ பாருங்க இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டா, இவளை என்ன பண்றது ஆண்டவரே. அவங்க நினைச்சாங்க ஏசு கிறிஸ்து அவங்களதான் தண்டிப்பாரு. நம்ம நிறைய நேரத்துல அப்படி நினைக்கிறோம்ல, ஏசு கிறிஸ்து அவங்களதான் தண்டிப்பாரு, என்ன தண்டிக்க மாட்டாரு அப்படிதான் நினைக்கிறோம்ல. நம்ம குற்றம் சுமத்திடுவோம், ஆனா நம்ம செய்யறதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களதான் தண்டிப்பாரு, எம்பளையும் தண்டிக்க போறாரு. வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் பேசுவோம், எல்லா தப்பான காரியங்களை பேசிட்டு அவங்களுக்கு பாரு எப்படி அடிக்கடிக்க போகுது, ஆண்டவர் அவங்களை அடிக்க போறாரு பாரு, மற்றவங்க மேல குற்றம் சொல்லிடும். பிரியமானவர்களே, இன்னைக்கு காலையில கர்த்தர் நமக்கு உணர்த்துகிற காரியம், ஒருவேளை இந்த பரிசுத்த ஆலயத்துக்குள்ள நம்ம நுழைந்து இருக்கிறோம்னாக்கா, கர்த்தர் சொல்ற திட்டவட்டமான காரியங்கள், சில காரியங்களில கர்த்தர் நமக்கு ஏன் இப்படி சொல்லித்தாரான்னா, இதுல இருந்து நீ வெளியே வா, இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து நீ வெளியே வா. பிடிக்கலையா நம்ம ஒதுங்கி வர நின்னுக்கள், அவருடைய குற்றம் சுமக்கத்திட்டே இருக்கிறது கடினமான காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நியாய தீர்ப்பை நிறுத்துங்கள்ன்ற, நியாய தீர்ப்பை நிறுத்துங்கள். மற்றவங்களை பத்தி பேசி நம்ம நியாயம் சொல்றத நிறுத்துங்க, அது தேவையானத. எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர் சொல்ற ஒரு பியூட்டிஃபுல் வேர்ட் என்னன்னாக்கா, மன்னிங்க. மன்னிங்க. நான் மன்னிச்சுட்டேன், நிறைய பேர் சொல்லிடுவோம்ல, ஈஸி மன்னிக்கிறது. எஸ் 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 ஐ ஹவ் ஃபர்கிவன், நோ ப்ராப்ளம், ஃபர்கிவன். ஆனா அந்த மன்னிச்சவங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ண முடியுமா? அந்த யாரை நீங்க மன்னிச்சீங்களோ அவங்க கிட்ட ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? மன்னிச்சவங்க கிட்ட நீங்க போயிட்டு ஹலோ சொல்ல முடியுமா? மன்னிச்சவங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் எப்படி இருக்கும்? அந்த மன்னிச்சா எப்படி இருக்கும்? லைஃப் சரி, இதெல்லாமே இன்னைக்கு யோசிக்கலாம். நல்ல ஒரு ரிலேட்டடான ஒரு அருமையான ஒரு ரியல் ஸ்டோரியை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஒருத்தர் ஒரு பார்க்குக்குள்ள வாக்கிங் போனாரு. அந்த வாக்கிங் போனப்போ 4 பேரை பாக்குறாரு, வித்தியாசமான 4 பேர் பாக்குறாரு. அந்த 4 பேருடைய கதைகளை நல்லா கவனிங்க. இந்த 4 பேர்ல நான் எங்க இருக்கிறேன்னு கூட நம்ம யோசிக்கலாம். இது நம்ம எல்லாருக்குமே தான் இந்த செய்தி. எனக்கு இல்ல, அவங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு தான் இந்த செய்தி, இவங்களுக்கு இல்ல அப்படி நம்ம சொல்லவே முடியாது. இது எல்லாருக்குமான ஒரு நல்ல கருத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தராரு. சோ இந்த பார்க்ல ஒருத்தர் போயிட்டு வாக்கிங் பண்ணிட்டு இருக்கிறார். அங்க ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கிறார். முதல் நபர் யாருனாக்கா மிஸ்டர் பர்ஃபெக்ட், அதாவது மிஸ்டர் சரியானவன். இந்த மிஸ்டர் சரியானவன், மிஸ்டர் பர்ஃபெக்ட், தன் பெயருக்கு ஏற்றபடியே தன் எண்ணத்துல எல்லாவற்றிலும் நான் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரு தன்னை சுற்றி இருந்தவர்களெல்லாம் பார்த்து குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருந்தார். அவர் வேலையே அதுதானா. அது அவருக்கு ரொம்ப பழக்கமா மாறிடுச்சான் மிஸ்டர் பர்ஃபெக்ட்.
சோ இந்த வாக்கிங் போனவர் பார்த்தாரு, ஓகே இவர் இப்படிதான் போல, அவர் தான் தான் பர்ஃபெக்ட், மற்றவங்க எல்லாம் தப்பு, மற்றவங்க எல்லாரும் தப்பு அப்படின்னு சொல்றவர் போல, மற்றவங்களை குற்றம் சுமத்திட்டே இருப்பார் போல சொல்லி அவர் போயிட்டாரு. இருக்கும்போது ரெண்டாவது நபரை பார்த்தாராம். ரெண்டாவது நபர் யாருனாக்கா மிஸ்டர் இன்ஃபுளுயன்ஸ், அதாவது மிஸ்டர் செல்வாக்கு. ரெண்டாவது நபர் மிஸ்டர் இன்ஃபுளுயன்ஸ். அந்த இன்ஃபுளுயன்ஸ் யாருனாக்கா, இவருக்கு நல்ல படிப்பு இருக்குது, நல்ல வேலை இருக்குது, கை நிறைய பணம் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, செல்வாக்கு இருக்குது, எல்லாமே இருந்து இதனால அவர் தவறு செய்தா, அவர் ஏதாவது தப்பு செஞ்சுட்டானா, ஓ சாரி இட்ஸ் ஆல் ஹேப்பன் பை மிஸ்டேக் அவர் சொல்லுவார். இட்ஸ் ஆல் ஹேப்பன் பை மிஸ்டேக், இது தப்பா சும்மா தெரியாம நடந்துருச்சு என்று சொல்லி மிகவும் எளிதாக தட்டி கவிழ்த்து விடுவாராம். அதே நேரத்துல மற்றவங்க ஏதாவது செய்தா அதை பெருசுப்படுத்தி அவங்களை குற்றப்படுத்துவாராம். அதாவது தான் உடைத்தால் மண் சட்டி, மற்றவர்கள் உடைத்தால் அது பொன் சட்டி அப்படின்னு நினைச்சுப்பாராம். சோ இந்த ரெண்டாவது ஆளை இவர் பார்த்த உடனே இவர் புரிஞ்சுக்கிட்டாராம், ஓகே இவரும் இப்படிதான் போல அப்படின்ட்டு. மூன்றாவது நபர் யாருனாக்கா மிஸ்டர் டோன்ட் வாண்ட், அதாவது மிஸ்டர் தேவையில்லை. யாரு? மிஸ்டர் டோன்ட் வாண்ட், மிஸ்டர் தேவையில்லை. தனக்கு யாராவது தேவையில்லை, தனக்கு யாராவது பிடிக்கல, அவங்க வேண்டாம், அவங்க மேல அவங்க தொட்டா கூட குற்றம் அப்படின்ட்டு வரான். அவங்க எதை தொட்டாலும் குற்றம் என்று என்ன செய்தாலும் அவர்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. அதாவது மற்றவங்களை வெறுத்து ஒதுக்கிக்கிட்டே இருப்பாரு. ஐயோ வேண்டாம், இவங்க கிட்ட இருந்து தூரம் இருந்தல்லாம் அப்படின்ட்டு. இந்த வாக்கிங் போனவர் இவரையும் பார்த்தாராம். இவரையும் பார்த்து, சரி இவருக்குள்ளவும் ஏதோ இருக்குது, அதனால நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டார். நான்காவது நபராக ஒருத்தர் வந்தார், அங்க இருந்தாராம். நான்காவது நபர் யாருனாக்கா மிஸ்டர் எஸ்கே, மிஸ்டர் தப்பித்துக் கொள்பவர். நான்காவதார் இவர் தான் செய்த குற்றத்தை மறைக்க அடுக்கடுக்கா குற்றங்களை மற்றவங்களை மேல சுமத்திட்டே இருப்பாராம். இந்த குற்றத்தை மறைக்க யோசிக்க கூடாத வகையிலெல்லாம் சூழ்நிலையை ஏற்படுத்தி குற்றத்தை சுமத்துவாராம். சோ ஃபர்ஸ்ட் நபர் நான் சொன்னது மிஸ்டர் பர்ஃபெக்ட், அதாவது மிஸ்டர் சரியானவன். ரெண்டாவது நான் சொன்னது மிஸ்டர் இன்ஃபுளுயன்ஸ், மிஸ்டர் செல்வாக்கு. மூன்றாவது நான் சொன்னது மிஸ்டர் டோன்ட் வாண்ட், மிஸ்டர் தேவையில்லை. நான்காவது மிஸ்டர் எஸ்கேப், தப்பித்துக் கொள்பவர். அடுக்கடுக்கா பொய்களை சொல்லி அடுக்கடுக்கா குற்றங்களை சுமத்தி தப்பித்துக் கொள்வாராம். இந்த 4 நபர்களை இந்த வாக்கிங் போனவர் பார்த்துட்டு அவர் நினைச்சுக்கிட்டாராம், இந்த அவர் கண்டுபிடிச்சதுன்னா இந்த குணங்கள்லாம் எல்லாத்தையுமே அப்படியேதான் இருக்குது. அதாவது தன்னிடம் உள்ள குற்றங்களை இவங்க ஒருபோதும் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள போவதில்லை என்ற மனநிலையில இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு இவர் அங்கிருந்து போயிட்டார். யோசிக்கலாமா? இன்னைக்கு காலையில இந்த 4 பேர்ல நம்ம எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம்? எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம இருப்போம். எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த 4 பேர்ல நம்ம எங்கேயாவது இருப்போம். ஒண்ணு எஸ்கேபிசம்ல இருப்போம், டோன்ட் கேர். சிலெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன நடக்குதோ நடந்துக்கோ, நீ அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோ எனக்கு என்ன. மிஸ்டர் இன்ஃபுளுயன்ஸ், அதாவது தான் உடைச்சா மண் சட்டி, மற்றவங்க உடைச்சா பொன் சட்டி, அந்த மாதிரி. அது ஃபர்ஸ்ட் பார்த்தோம். மிஸ்டர் பர்ஃபெக்டா வருவாங்க, பர்ஃபெக்டா போறேன், நான் தப்பே செய்த, நான் இப்படிதான் வருவேன், நான் இப்படிதான் போவேன், என்ன தப்பு செஞ்சாலும் யாரும் என்ன குற்றப்படுத்த முடியாது. ஏதோ ஒரு குரூப்ல நம்ம இருக்கிறோம் நிச்சயமா. என்ன சொல்ற, நம்மளுடைய ஆசீர்வாதங்களுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய ஒவ்வொரு காரியத்துக்காக கொஞ்சம் அப்படி மாற்றி கொடுத்தா கர்த்தர் நம்மளை உண்மையாக நம்முடைய வாழ்க்கையில பெரிதான கிருபைகளையும் பெரிதான ஆசீர்வாதங்களையும் பெரிதான அற்புதங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். யோசிக்கலாமா? நம்ம எதுக்காக நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம், இருக்கிறதோட வாழ்ந்துகிட்டே இருக்கோம். ஏன் நமக்கு டென்ஷன், எதுக்கு நமக்கு பிபி, எதுக்கு நம்ம டாக்டர்கிட்ட ஓடுறோம் நிறைய காரியங்களுக்காக. ஐயோ டென்ஷன் ஆயிடுச்சு, ஐயோ வயித்த கலக்குது, ஐயோ எனக்கு முடியல, ஐயோ நான் தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டேன் தூங்க போறேன், எனக்கு சரியா தூக்கம் வரல. ஏன்னாக்கா அன்னெசரியான டென்ஷன் எல்லாம் தூக்கி போட்டு மற்றவங்களையே யோசிச்சுக்கிட்டு மற்றவங்களை எந்த இடத்துல நம்ம தாக்கலாம். இது எங்க ஆரம்பிக்குது? ஃபர்ஸ்ட் இது எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? வீட்டுலதான். வீட்டுல தொடங்குறது வெளியே வரைக்கும் வந்துருது, தெருவுக்கு வரைக்கும் வந்துருது, ஆலயத்துக்கு வரைக்கும் வந்துருது, சமுதாயம் வரைக்கும் வந்துருது. பிரியமானவர்களே,
கர்த்தர் கண்டிப்பாக இதுல பிரியவே படல. ரொம்ப அழகான ஒரு வசனம். 42 லூக்கா 6வது அதிகாரம் 42வது வசனத்துல, அல்லது உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நீ உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடுவோம் என்று நீ சொல்வது எப்படி? எப்படி கேக்குற? மற்றவங்களுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை நீ எடுத்து போடு. இங்க பாருங்களேன், உன் மேலதான் உங்க நம்ம மேல தூசி இருக்கும், ஆனா அது தெரியாது நம்ம கண்ணுக்கு. நிறைய நேரங்களில நம்ம மேல இருக்கிற தூசிய நம்ம துடைக்கவே மாட்டோம். மற்றவங்க அவங்க பாரு எவ்வளவு அழுக்கு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிறாங்க, சரியாவே ட்ரெஸ் போடல, ஆனா நம்ம எப்படி போட்டிருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம், அவங்க வீட்டுக்குள்ள பாரு என்ன சண்டை நடக்குது, எப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம்ல. எப்பவுமே சில நம்மளுடைய ஆலயங்கள்ல ஒரு பழக்கம் உண்டு. என்னன்னாக்கா நம்ம சிலுவையை பார்க்க மாட்டோம். யாராவது முன்னாடி பாட வந்திருக்கிறாங்க, வாசிக்க வந்திருக்கிறாங்க, வீட்டுக்கு போய் என்ன கேட்போம்? நல்லா பாடுன, ரொம்ப அழகா இருந்துச்சு, ஆண்டவருக்காக நீ அப்படியே பாடிட்டேரு சொல்ல மாட்டோம். ஏய் அவங்க பார்த்தாங்களா உன்னை, நீ வாசிச்சது அவங்க பார்த்தாங்களா, நீ பாடுந்த அவங்க கேட்டாங்களா, எப்படி பார்த்தாங்களா உன்னை? இந்த எண்ணங்களால நம்மளுடைய பிள்ளைகளை நிரப்பிக்கிட்டே இருக்கிறோம், வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க மேல சுமத்திட்டு வந்துரு, அவங்க மேல உனக்கு என்னத்துக்கு அந்த பழி? இதெல்லாம் நம்ம ஜென்ரலா பேசுற வார்த்தைகள். ஆலயத்துல சும்மா ஜென்ரலா அப்படியே பேசிட்டு வந்து நம்ம இங்க நன்றி சொல்றோம்ல, ஜென்ரலா அப்படியே பேசிட்டு வந்து இங்க நம்ம முழங்கால் போட்டுறோம்ல. எத்தனை பேரு நான் யாரையுமே இன்னைக்கு நான் இந்த நாள் வரைக்கும் நான் யாருமே குற்றம் சொன்னதில்லைன்னு சொல்லிட்டு யாருன்னா சொல்ல முடியுமா? நோபடி. இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டோம். எதையாவது ஒண்ணு நம்ம மாத்திக்கிட்டே இருக்கோம். ஆனா பட் we can try. நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் ஏன் இப்படி இருக்கணும், நான் எதுக்கு அப்படி இருக்கணும்? அதுல ரொம்ப இப்படி பண்றவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார். என்னதானாக்கா, மாயக்காரனே. நம்மள ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னா இந்த வார்த்தைய உனக்கு பலான்னு கொடுத்துட்டு வருவோம்ல, என்ன போயா மாயக்காரன் சொன்ன, என்ன போயா நான் சர்ச்சில் நின்று முன்னாடி எவ்வளவு பாட்டு பாடுறேன், நான் எப்படிலாம் இருக்கிறேன், என்ன போய் மாயக்காரன் சொல்றேன், எப்படி ஜோம் பண்றேன் அப்படி சொல்லிட்டு நம்ம அடிச்சுட்டு வரல. ஆண்டவரை நம்மளை பார்த்து சொல்றாரு மாயக்காரனே. ஏத்துக்க முடியுதா? இன்னைக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு இந்த சப்ஜெக்டை நான் எடுக்கும் போது, இப்படி ஆண்டவரை இதை போய் நான் பேசுறது. ஆனா இதுதான் நம்மளுக்குள்ள இருக்கிற நம்ம பிராக்டிஸ் பண்ற காரியங்கள். மற்றவங்களை குற்றவாளிகளாகவே பார்த்துட்டு இருக்கிறது, மற்றவங்களை தப்பாகவே. என்னைக்கு நம்ம ஒரு கிரீன் கலர் கண்ணாடியை போட்டுட்டு பார்த்தா எல்லாம் கிரீனா தெரியும், கருப்பு கண்ணாடியை போட்டு பார்த்தா எல்லாம் கருப்பா தெரியும், ரெட் கலர் கண்ணாடியை போட்டு பார்த்தா எல்லாம் ரெட்டா தெரியும், தப்பான கண்ணாடியை போட்டுட்டு பார்த்தா எல்லாம் தப்பா தான் தெரியும். நான் அடிக்கடி என்னுடைய மெசேஜ்ல நான் சொல்லுவேன், இந்த பைனாக்குலர் இருக்குதுல்ல, அந்த பைனாக்குலரை வச்சு பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க பார்க்கும்போது நல்லா அப்படி பார்க்கும்போது அப்படியே அதை பெருசாக்கி பார்ப்பாங்க. தூரத்துல இருக்கிறத பார்க்கணும்னாக்கா அதை நல்லா பெருசாக்கி அப்படியே குனிச்சுக்கிட்டே போவாங்க. நீ குனிய நீ பார்க்கிற ஆளு உயர்ந்துகிட்டே இருப்பாங்க. மறக்காதீங்க, அவ்வளோ வெஞ்சன்ஸ் நம்ம வைக்கணும் தேவையா? நம்ம மற்றவங்க மேல ஒரு குற்றத்தை சுமத்துக்கிட்டு மற்றவங்களே குற்றமா பார்த்துக்கிட்டு, இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது, பொறாமையும் பெருமையும். அதான் ஃபவுண்டேஷனு. இந்த ஃபவுண்டேஷன் என்னன்னாக்கா பொறாமை பெருமை. இது நமக்குள்ள இருந்தாலே கண்டிப்பாக எல்லாரையும் தப்பு, அவங்க தப்பு, இவங்க தப்பு, இதை பேசினவங்க தப்பு, இதை சொல்றவங்க தப்பு. ஆனா நான் பார்த்திருக்கிறேன், இந்த நிறைய தப்புன்னு சொல்லிட்டு மற்றவங்களை குற்றம் சொல்றவங்க ஒளிஞ்சுக்கிட்டு தான் பேசுவாங்க. முன்னாடி வந்து அவங்களால பேச முடியாது, முன்னாடி வந்து எதையும் பேச மாட்டாங்க, அவங்களுக்கு பேச தைரியமும் இல்லை. அதனால நிறைய நேரங்களில் நம்ம என்ன மலையை பார்த்து குலைச்சிட்டு போட்டோம், நம்மளுக்கு என்ன அப்படின்ட்டு எண்ணத்துல நம்ம வரும்போதுதான் நம்மளுக்குள்ள கர்த்தர் நல்ல ஒரு அற்புதமான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நிறைய நேரங்களில நம்ம யோசிக்கிறோம்ல, ஏன் இது நடக்க மாட்டேது என் குடும்பத்துல, ஏன் இந்த ஆசீர்வாதங்கள் எனக்குள்ள வரமாட்டேது, ஆண்டவரே என்ன குறை, என்ன பிரச்சனை எனக்கு புரியலையே. ஆண்டவர் சொல்றாரு, வாரம் போறல சர்ச்சுக்கு, எவ்வளவு வசனத்தை கேட்கிற, இன்னைக்கு கூட நான் உன்கிட்ட டைரக்டா தானே பேசிட்டு இருக்கிறேன், விட்டு கொடுத்துரு, உனக்கு என்ன. அதனால்தான் ரொம்ப அழகான ஒரு வசனம், அதுல விடுதலை பண்ணுங்கள் அப்பொழுது விடுதலை பண்ணப்படுவீர்கள். 37வது வசனம். அதுல நம்மளுக்குள்ள அந்த விடுதலை இல்லைனாக்கா, ஏசப்பா எனக்குள்ள அந்த விடுதலையை தாங்க. நம்ம எல்லாம் ஜெபிப்போம் சொன்ன உடனே கண்ணை மூடுறோம், குனிஞ்சுக்கிட்டு யாரை யோசிக்கிறோம், கண்ணு திடீர்னு மூடிக்கிட்டே இருப்போம், பார்த்து
அவங்க மூடிக்கிறாங்களா? இவங்க ஜெபம் பண்ணி இருக்கிறாங்களா? அவங்க மூடிட்டாங்களா? இவங்க ஆட்டோமேட்டிக்கா, ஏன் சொல்லுங்க, உள்ள இருக்கிற சுபாவ குணம் ஆட்டோமேட்டிக்கா வெளியில வரும். நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். இந்த இடத்துல எல்லாம் யோசிங்க, எதுக்கு நான் இப்ப அவங்கள பார்த்தேன்? எதுக்கு நான் அவங்க பண்றாங்களான்னு பாக்குறேன்? எதுக்கு நான் அவங்கள குற்றம் சொல்றேன்? ஏதோ ஒரு டிஸ்கஷன் நடக்குதுனாக்கா அங்க ரைட்டா தான் பேசுவாங்க, பின்னாடி இருந்து தூண்டி விட்டு அனுப்பி போய் ஒரு அட்டாக் பண்ணிட்டு வா. எவ்வளவு தப்பு இல்ல இதெல்லாம்? ஆண்டவர் பாக்குறாருல நம்மள, எவ்வளவு தப்பு இல்ல? இது எங்க செய்வோம்? வேலை செய்யற இடத்துல கூட செய்வோம், நம்மளுடைய ஸ்கூல்ல செய்வோம், காலேஜ்ல செய்வோம், எல்லா இடத்துலயும் செய்வோம். தூண்டி விட்டு அங்க பாரு எப்படி பேசுறாங்க. அந்த அங்க அங்க ஒரு எழுச்ச வாயும் இருக்கும். என்ன தூண்டி விட்டாங்க பத்தியா, நான் பெரிய பெரிய தாதா நானு, சரி நான் போய் அடக்குறேன் பாரு, நான் போய் சொல்றேன் பாரு. இருக்கிறதையும் அது பரட்டி போட்டுட்டு இருக்கிறதையும் இன்னும் ஜாஸ்தியாக்கி விட்டுட்டு வரும். மாணவர்களே, கர்த்தர் ரொம்ப தெளிவா இன்னைக்கு காலையில் நம்ம கூட பேசுற ஒரு வசனம் என்னன்னாக்கா, விடுதலை பண்ணுங்கள், நீங்கள் விடுதலை ஆவீர்கள். எனக்குள்ள விடுதலை வேணும், எனக்குள்ள வித்தியாசமான விடுதலை வேணும். நான் ஏன் என்னால ஜெபிக்க முடியலன்னு சொல்லணும்? நான் ஏன் என்னால அற்புதங்களை பார்க்க முடியலன்னு சொல்லணும்? என்னால ஏன் எங்க குடும்பத்துல ஏன் இப்படிப்பட்ட சாபங்களுக்குள்ள இருக்கிறோம்? எல்லாத்தையும் போறேன், எல்லாத்தையும் போறேன். வீட்டுல இருக்கிற அரிசியை கூட போல சொல்லுவாங்க தெரியுமா? எங்க வீட்டுல மெலிசா அரிசி சாப்பிடும், உங்க வீட்டுல தான் தடியா சாப்பிடுறீங்க. அதுல என்ன இருக்குது? எவ்வளோ குறைகள், எவ்வளோ குறைகள், பயங்கரமான குறைகள். நீ இந்த பைக் வாங்கிக்கிறியா, நான் வேற பைக் வாங்கி காட்டுறேன் பாரு. நீ இந்த கார் வாங்கியிருக்கிறியா, நான் வேற கார் வாங்கி காட்டுறேன் பாரு. அந்த காரை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறப்ப சர்ச்சுக்கு நேரம் எல்லாம் பார்த்தவனுக்கு இறங்கணும்னு என் காரை தான் பார்க்கணும். பிரியமானவர்களை, கர்த்தர் அதெல்லாம் கேட்கவே இல்லை இன்னைக்கு. இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன்னாக்கா, நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற சில ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிறது, தடையா இருக்குது. சிலரால அதை பார்க்கவே முடியாது. அதாவது என் கிட்ட இப்படிப்பட்ட துர்குணங்கள் இருக்கிறது என்று சிலரால பார்க்கவே முடியாது. அதை சிலர் உணரவே மாட்டாங்க. சிலர்லாம் ரொம்ப டீசெண்டா போயிட்டு இங்க டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க, வீட்டுல போயிட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. வீட்டுல போயிட்டு எப்படி டிஸ்கஷன்? குற்றம் சுமத்தி நம்ம பர்ஃபெக்ட்ன்ற மாதிரி. தேவையே இல்லைங்க, தேவையே இல்லைங்க. விடுதலை பண்ணுங்க. எதுக்கு நான் எங்க வீட்டுல போயிட்டு இதை பேசணும்? எதுக்கு நான் அவங்கள போயிட்டு நான் வீட்டுல பேசணும்? எல்லாருக்குமே ஒரு நாள் வரும் பார்த்தீங்களா? இங்க சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், இங்க பாடுறோம், எல்லாருமே ஒரு நாள் கண்ண மூடிக்கூடிய நாள் வரும். எல்லாருமே கல்லறைக்கு போக வேண்டிய நாள் வரும். எல்லாரும் பரலோகத்துக்கு போக வேண்டிய ஒரு நாள் வரும். அதுக்காக நம்மளை ஆயத்தம் பண்ணுங்க. அதுக்காக ஆண்டவரே நான் என்னை விடுதலை பண்றேன், இப்படிப்பட்ட குணங்கள்ல இருந்து என்னை விடுதலை பண்றேன் ஆண்டவரே, இப்படிப்பட்ட எண்ணங்கள்ல இருந்து நான் விடுதலை. இந்த எண்ணத்திலேயோ இந்த குணத்திலேயோ நாம் விடுதலை பண்ணாமல் இருக்கிறோம்னாக்கா கண்டிப்பாக பிரியமானவர்களே, நம்மளால எதையும் பெருசா சாதிக்க முடியாமல் இருப்போம். எனக்கு அந்த அதிகாரம் ரொம்ப பிடிக்கும். யோவான் எழுதின சுவிசேஷத்துல அந்த ஆண்டவர் சொல்றாருல, அந்த அந்த பெண்ணை கூட்டிட்டு வரும்போது எல்லாம் ஓடி வருவாங்க, அப்படியே பெருசா சொல்லுவாங்க, ஆண்டவரே இவ தப்பு செஞ்சிட்டா, இவ விபச்சாரம் பண்ணிட்டா. சரி, அவ கூட விபச்சாரம் பண்ணவங்கள யாரு? அவங்கள கூட்டிட்டு வா. வார்த்தை சொல்லியிருந்தா என்ன கெதியா இருக்கும்? இவதான் விபச்சாரம் பண்ணிட்டா, இவதான் விபச்சாரம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவன் மேல குற்றம் சுமத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் அதை கேட்கலையே, ஆண்டவர் அதை கேட்கலையே. குற்றம் சுமத்துறதுக்கான காரணத்தை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அவளை கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட நேரம் நிறுத்துறாங்க. ஆண்டவர் எதுனா பேசினாரா? நீங்க தப்பு, நீங்க சரி, நீங்க தப்பு, அவங்க சரின்னு சொன்னாரா? கர்த்தர் எதுவுமே சொல்லல. அவருடைய இயேசுவோ குனிந்து விரைநிலால் தரையிலே எழுதினார். தரையில எழுதுறாரு. நின்றுட்டு இருந்தவங்களாம் துண்டை துணியை கண்டு ஓடிட்டாங்க. பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு நம்ம எல்லாருமே மற்றவங்க மேல குற்றம் சுமத்திக்கிட்டே இருக்கிறோம். ஏன் ஆண்டவரை இப்படிப்பட்ட குணங்கள் எனக்குள்ள இருக்கிறது? நம்ம கேட்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். நான் எந்த சூழ்நிலையில இருக்கிறேன், நான் என்ன பண்றேன் ஆண்டவரே என்று நம்ம கேட்கும் போது கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில அதை உணர்த்தி காட்டுகிற தேவனா இருக்கிறார். ரோமர் 14வது அதிகாரம் அதை நம்ம வாசிக்க கேட்டோம். 10வது வசனத்துல, இப்படி இருக்கிற நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? அற்பமா கூட எண்ணாதீங்கன்றாரு. ஒருத்தருக்கும் ஒரு வித்தியாசமான தாளந்தை கொடுத்திருக்கிறாருல, வித்தியாசமான தாளந்து. சிலர் அழகா சிரிப்பாங்க, சிலர் ரொம்ப இருப்பாங்க.
நீங்க எவ்வளவு முறைச்சு பார்த்தாலும் அவங்க, நீங்க எவ்வளவு சிரிச்சாலும் உம்முன்னுதான் இருப்பாங்க, சிரிக்கவே மாட்டாங்க. சிலர் அழகா பாடுவாங்க, சிலர் பாட மாட்டாங்க, சிலர் வாசிப்பாங்க, சிலர் வாசிக்க மாட்டாங்க. இது எல்லாமே இருக்குது. ஆனா யாரையுமே நம்ம அற்பமா என்ன வேணா, ஒருத்தட்டையும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஒருத்தட்டையும் ஒரு சிறப்பான அம்சங்களும் சிறப்பான, இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே, இதை நம்ம ஏற்றுக்கொண்டாலே, இதை நம்மளுடைய வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணாலே விடுதலை பண்ணப்படுவோம். விடுதலை பண்ணப்படுவோம். அதுல 9வது வசனம் எனக்கு ரொம்ப பிடித்தது. கிறிஸ்துவும் மரித்தோர்கள் மேல ஜீவனுள்ளோர் மேலவும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்து எழுந்து பிழைத்தும் இருக்கிறார். அந்த தேவன் மரித்து எழுந்து இன்னைக்கு பிழைத்தும் இருக்கிறார். அந்த தேவனை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சும்மா கிடையாதுங்க. நம்ம எப்படி மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறோமோ அந்த மாதிரி அவர் நியாயம் தீர்க்கிற தேவனா இருக்கிறார். மன்னிப்புன்னு சொல்லுகிறாரு. அவ்வளவு பெரிய மன்னிப்பு. சிலுவையில போயிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. இவங்களுக்கு மன்னிப்பு தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அந்த மன்னிப்பு எத்தனை பேரால நமக்கு இன்னைக்கு முடியுது? நான் மன்னிக்கிறேன், சும்மா நம்மளுடைய பீஸ் ஆஃப் மைண்டுக்காக, சமாதானத்துக்காக நான் மன்னிக்கிறேன்னு சொல்லிடலாம். ஆனா நம்ம எந்த அளவுக்கு மன்னிக்கிறோம்? மன்னிச்சுட்டு நம்ம அவங்கள்ட்ட பேசுறோமா? அதெல்லாம் எதுக்குங்க நான் பேசணும்? பேசலாம் வேணாங்க, சும்மா ஓரம் கட்டிட்டு நான் மன்னிச்சிடுறேன், அவங்க பேச்சுக்கே நான் போல, இப்படிதான் சொல்லுமே ஒழிய, பட் உங்க மனசுல ஒண்ணும் இல்லைனாக்கா, நீங்க விடுதலை பண்ணப்பட்டீங்கன்னாக்கா தயவு செய்து பேசுங்க, தயவு செய்து அவங்க கூட ஒப்புரவாகுங்க, தயவு செய்து ஒரு ஸ்தோத்திரம் போடுங்க. என்னுடைய வாழ்க்கையில ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடத்திட்டு இருக்கிறேன். அந்த கான்ஃபரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பிள்ளைக்கு நான் ரொம்ப அதிகமா ஹெல்ப் பண்ணி அந்த பிள்ளைய முன்னாடி கொண்டு வர வச்சேன். அந்த பிள்ளைக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா, தானும் பெரிய ஆளாகணும், நாளைக்கே யூஎஸ் போயிடணும், வெளிநாட்டு போயிடணும் அப்படின்ட்டு பெரிய எண்ணங்களோடு இருந்தாங்க. நிறைய என்னோடு கூட இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கூட எல்லாம் தனியா ஆக்சஸ் வச்சுக்கிட்டாங்க. அப்போ அந்த கூட்டத்துக்கு வந்தாங்க. அந்த கூட்டத்துல என்னை பயங்கரமா குற்றம் சுமத்தினாங்க, இல்லாது பொல்லாதான் சொன்னாங்க. போகும்போது நான் போயிட்டு கூட போய் பேசினேன், நின்று பேசினேன். வாமா எப்படிமா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசினேன். என்னை ஒரு துப்பு துப்புனாங்க. என்ன நல்லாவே தெரியும் நான் ஒரு பாஸ்டரா இருக்கிறேன்னு சொல்லிட்டு காரி துப்பி போடினாங்க. எனக்கும் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட 30-35 வயசு டிஃபரன்ஸ். நான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். என் கூட இருந்த இங்க வாலிப பசங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்களாம் பாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லுங்க, போட்டு தள்ளிடுறாங்க. போய் உங்களை என் காரி துப்பிட்டு போத, உங்களை காரி துப்பிட்டு போறாங்களே, எப்படி நீங்க சகிக்கிறீங்க, எப்படி நீங்க ஏத்துக்கிட்டீங்க? நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படியே அடுத்த நிமிஷம் ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழிச்சு, ஒரு 1ஆம் தேதி மீட்டிங் நடக்குது. காலை ஆராதனை. அந்த ஆராதனையை முடிச்சுட்டு சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போலான்ட்டு ஒரு ஹோட்டல்ல போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறோம். நுழையிறேன், அந்த குடும்பம் அப்படியே நிக்கிறாங்க என் முன்னாடி. நான் அந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த குடும்பம் என்னை பார்த்துட்டு ஒளிறாங்க. அப்படியே வேற எங்கன்னா இடம் மாத்தலாமா இருந்தாங்க. கரெக்டா அவங்க எங்க உட்காந்தாங்களோ அவங்க எதிர்க்கவே போய் உட்காந்து பிரைஸ் தி லார்ட், ஒரு பெரிய ஸ்மைல் போட்டு பிரைஸ் தி லார்ட்னு அலறி போயிட்டாங்க. தோத்திரம் பாஸ்டர். பிரியமானவர்களே, செஞ்சு பாருங்களேன். யூ ஆர் தி வின்னர். செஞ்சு பாருங்க. ட்ரை. இட்ஸ் நாட் ஈஸி, பட் இட்ஸ் ஈஸி. எல்லாம் இங்கதான் இருக்குது. இங்க மாத்திக்கிட்டா எவ்ரிதிங் இஸ் ஃபைன். வாழ்க்கையே ஃபைன். விடுதலை பண்ணப்படுவீர்கள். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. செஞ்சு பாருங்க. மன்னிக்காம குற்றம் சுமத்திக்கிட்டு மற்றவங்க மேல குற்றம் சொல்லிக்கிட்டு நம்ம என்னத்தை வாரி கட்டிட்டு போகிறோம்? இந்த உலகத்துல நம்ம ஒண்ணுமே கொண்டு போக போதில்லை. ஒருத்தருடைய ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிட்டு, ஒருத்தருடைய நகையை பார்த்துக்கிட்டு, ஒருத்தருடைய குற்றம் சுமத்திக்கிட்டு, அவங்க இந்த மீட்டிங் நல்லா செய்யல, அவங்க எடுக்கிறாங்களா அந்த மீட்டிங்கு, நான் போக மாட்டேன், அவங்க வர போறாங்களா இந்த கூட்டத்துக்கு, நான் வர மாட்டேன். எத்தனை நாள் கல்றையில வைக்கும் போது அவங்க கல்ற பக்கத்துல நம்ம கல்ற இருக்கோங்க அப்ப சொல்லுவீங்களா? எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு, ஐயோ இவங்க என் சர்ச்சில் இவங்களுக்கு எனக்கு விரோதியாச்சே, இவங்க பக்கத்துல என்ன, அதுக்கு என்ன பண்றது? அவங்களுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க, அதனால அவங்க பக்கத்துல வைக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? என்ன செய்வோம்? எழுந்திரிச்சு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? எல்லாரும் போக போற இடம் ஒரே இடம், எல்லாரும் போகக்கூடிய ராஜ்யம் ஒரே ராஜ்யம். அவங்களுக்கு ஒரு ராஜ்யம், இவங்களுக்கு ஒரு ராஜ்யம், அவங்களுக்கு ஒரு ராஜ்யம் கிடையாது. விடுதலை பண்ணப்படுவீர்கள், விடுதலை ஆவீர்கள். கர்த்தர் நம்மளை விடுதலை பண்ண சொல்றாரு. ஒருவேளை இப்படிப்பட்ட எண்ணங்களுக்குள்ளாக நம்ம நிரம்பி, ஒருவேளை நம்மளை குற்றப்படுத்திக்கிட்டு நம்ம அந்த 4 பேரை பார்த்தல, அந்த 4 பேருக்குள்ள எங்கேயாச்சும் நம்ம இருக்கிறோம்னாக்கா, this is the day. Let's pray together. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, பரலோகத்தின் தேவனை நோக்கி, ஏசப்பா
எப்ப பாரு நான் மற்றவங்களையே தப்பான கண்ணுல பார்த்துட்டு இருக்கிறேன், தப்பான குற்றத்தோடு பார்த்துட்டு இருக்கிறேன், தப்பான எண்ணங்களோடு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு விடுதலையே இல்லை ஆண்டவரே, விடுதலை இல்லாத வாழ்க்கையில நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னாக்கா உண்மையானோட ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட குற்றத்துல இருக்கிறதுனால, மற்றவங்களை குற்றம் சுமத்திட்டு இருக்கிறதுனால, மன்னிக்க முடியாமல் இருக்கிறதுனால உங்க ஆசீர்வாதம் தடையா இருக்குதோ, உங்க ஆசீர்வாதம் உங்க முன்னாடி இருக்குது, ஏற்றுக்கொள்ள முடியலையோ, just forgive others. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. எனக்கு யார குற்றவாளியா தோணுதோ அவங்களை யோசிக்க மாட்டேன் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே, நீங்க எல்லாருக்கும் நல்லவர். இயேசு எல்லாருக்குமே நல்லவர். இயேசு எல்லாருக்குமே நல்லவரா இருந்தார். யாரையும் எல்லாரையுமே நேசித்தார். எல்லாருக்காகவும் சிலுவையில ஏறினாரு. இந்த காலை நேரத்துல அர்ப்பணித்து ஒரு ஜெபம். என்னை மன்னிச்சுக்கங்க ஏசப்பா, என்னை மன்னிச்சுக்கங்க. எனக்கு உணர்த்தி காட்டினீங்க, மன்னிக்கக்கூடிய ஒரு சுபாவத்தை எனக்கு தாங்க. நான் அப்படியே நான் வாழக்கூடாது, சேம் பர்சனா நான் இருக்கக்கூடாது. எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுங்க. அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.